உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் விஜய் வந்துட்டு விஜய் காவேரியோட அந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணாலும் அதை குட்டி காவேரி பார்த்துடுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா விஜய் இல்லாத நேரத்தில் அந்த ஃபோட்டோ என்னென்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக விஜய் வந்து பார்த்துடுறாரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா பாப்பா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்க விட மாட்டார் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறைக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு காவேரி வந்து ஸ்கூல்லேருந்து வந்து அம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக விஜய் உள்ளே வந்த உடனே இப்போ காவேரியை பார்த்ததும் செம்ம கோவமாகறாரு. ஸோ பார்த்துட்டு மிஸ் ஒரு நிமிஷம் தனியாக வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு இல்லை சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அம்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலைல்ல அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்கலை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் இரு அம்மு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி தயங்கியே வந்து நிற்கிறாங்க. என்னதான் நம்ம காலையில் அவ்வளோ கோவமாக பேசுனது தப்பு தான் அப்படிங்கிறது காவேரிக்கே புரியுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சாரி சார் காலையில் ஏதோ ஒரு டென்ஷனில் நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மிஸ், நீங்கள் டென்ஷனில் நீங்கள் தப்பாக பேசினதாகவே வச்சுக்கலாம், நான் அதை மனசில் வச்சுக்கல. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நானோ என் குடும்பத்தில் இருக்கவங்களோ உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, அப்படி தானே நாங்களும் இப்போ இருக்கோம், நீங்கள் எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அம்முன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும்ல, இன்றைக்கி ஸ்கூலுக்கு வேறு அவள் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் ஸ்கூல் விட்டோன்னே நேராக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போதே நீங்களும் எங்களை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே அம்மு மனசில் நீங்கள் ஆழமாக பதிஞ்சிட்டீங்க. உங்களை தேடிட்டு அவள் வந்து தான் தேவையில்லாமல் தொலைஞ்சு போகிற மாதிரி ஆயிட்டா. அந்த ஷாக்கில் இருந்தே நான் இன்னும் மீளலை. ஆனால் அதை புரிஞ்சிக்காம நான் ஏதோ என் பொண்ணை வச்சு ட்ராமா பண்ணுறேங்கிற மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டீங்க. என்ன தான் கோவம் இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருக்க வேண்டாம். நான் இப்போவே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், இனிமேல் நீங்கள் என் பொண்ணை பார்க்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்காகவோ என் வீட்டு சைடு நீங்கள் வர வேணாம், சரிங்களா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. காவேரிக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகிடுது. காவேரி அப்படியே வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. இந்த சைடு நிவன் வந்துட்டு காவேரியை தேடி ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு அங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அப்போது சாரதாம்மாவுக்கு ரொம்பவுமே பதறி போயிடுது. சாரதாம்மா உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாரு. இல்லை தம்பி காலையில் கிளம்பி போனால் காவேரி இன்னும் வீட்டுக்கு வரலப்பா, ஸ்கூலில் போயிட்டு நிவின் தம்பி பார்க்க போனாப்புல அங்கேயும் இல்லையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவள் ஸ்கூல் விட்டு நேராக இங்கே தான் வந்தா அப்படிங்கிறாங்க. அங்கே வந்தாளா, எதுக்கு தம்பி அவள் அங்கே வந்தா அப்படிங்கிறாங்க. அதான் அம்மாவை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம், அதனால இங்கே வந்தா அப்படிங்கிறாங்க. காலையில் உங்ககிட்ட அந்த பேச்சு பேசிட்டு இப்போ எதுக்கு அவள் அங்கே வந்தாலாமா அப்படிங்கிறாங்க. அதனால தான் நானும் அவகிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், இனிமேல் இந்த சைடெலாம் வராதிங்க, என் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கா தம்பி அவள் அப்படின்றாங்க. அவள் கிளம்பிட்டாத்த, நீங்கள் பயப்படாமல் இருங்க, அவள் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னோடனே சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிவின்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஸோ நிவினும் அப்படியே அந்த வேலை வந்து காவேரியை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. மறுநாளுமே காவேரி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே காவேரி ஸ்கூலுக்கு வரலை, பாப்பா வரலை அப்படிங்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தா இங்கே விஜய் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. தாத்தா வந்து பார்க்குறாரு. என்னடா விஜய் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா, பாப்பா எங்கே ஸ்கூலுக்கு கிளம்பலையா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, பேசாமல் அம்முவை நான் வேறு ஸ்கூலுக்கு மாற்றலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா விஜய் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. போதும் தாத்தா இதுக்கு மேலே என்னால் முடியல, அவளுக்கு சுத்தமாக என்னை வெறுத்துட்டா, திரும்ப நான் போய் நிற்கிறதுனால இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர பாசம்லாம் வராது தாத்தா, எங்கேயோ இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு நான் இத்தனை நாள் வாழலையா, இப்போது அவள் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறேன், அதுக்காக அவள் மேலே இருக்க லவ்வெல்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க. என்னடா விஜய் இப்படி பேசிகிட்டு இருக்க, எல்லாமே நாங்கள் பண்ண தப்பு தானே அப்படிங்கிறாரு. தாத்தா திரும்ப அதையே பேச வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னோடனே சரின்னு தாத்தாவும் எழுந்து அந்த சைடு போயிடுறாரு. இப்போ பாப்பா நேராக வேகமாக வந்துட்டு அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னோடனே அப்பா டைம் ஆகிடுச்சுப்பா, ஸ்கூலுக்கு போகலாமா, எனக்கு காவேரி மிஸ்ஸை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மு ஸ்கூலுக்கு போகணுன்னா நீ படிக்கிறதுக்கு போகிறதுக்கு தான் உனக்கு மைண்ட் இருக்கணும், அதை விட்டுட்டு காவேரி மிஸ்ஸை பார்க்க போகணும்னு நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா காவேரி மிஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே ஸ்கூலில் இருந்தேன்னா நான் நல்லா படிச்சிருவேன்லப்பா, மிஸ் என் கூட இருந்தாலே போதும்ப்பா, ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா அம்மோ, இனிமேல் அப்பா எப்போ சொல்கிறனோ அப்போ தான் நீ ஸ்கூலுக்கு போகணும், அது வரைக்கும் அப்பா கிட்ட வந்து இதை பற்றி பேசக்கூடாது நீ அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்றாங்க. அம்மோ அப்பா சொன்ன கேப்பல்ல, போங்க ரூமில் போய் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கு விளையாடிட்டுருங்க போங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி சோகமாக முகத்தை வச்சுட்டு ரூமில் போய் உட்காந்துடுறாங்க.
ஸோ இப்போது காவேரி வந்து பாப்பா ஸ்கூலுக்கு வரலை அப்படிங்கும்போது சரின்னு விஜய்க்கே கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு காவேரி நம்பர்லேருந்து கால் வருது அப்படிங்கும்போது இவர் காலை எடுக்க மாட்டேங்கிறாரு. கட் பண்ணி விட்டுறாரு. சரின்னு ஆஃபீஸ் ரூம்லேருந்து இப்போ காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. சரின்னு விஜய் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. சார் நான் காவேரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய்க்கு ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் சொல்லுங்கள் மிஸ் அப்படிங்கிறாங்க. சார் எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, ஃபோன் எடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து கூப்பிட்டோன்னே மட்டும் டக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்றாங்க. சார் நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மு ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிறாங்க. அம்மு வரும்போது வருவாவ அப்படிங்கிறாங்க. சார் நான் ஒன்றும் இப்போ உங்ககிட்ட ஒரு இதாக பேசிட்டல சார், நான் அவளோட மிஸ்ஸு, அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரலனா ஏன் என்னென்னு கேட்குறது எங்களோட பொறுப்பு. அட்லீஸ்ட் நீங்களாவது ஃபோன் பண்ணி லீவ் சொல்லியிருக்கணும். நீங்களும் சொல்லலைங்கிறனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. அவள் வரும்போது வருவா மிஸ், அவளுக்கு எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, இப்போதைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாத நிலமை, முடிஞ்சால் வருவா, இல்லைன்னா நான் வேறு ஸ்கூல் சேர்க்குற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது தேவைப்படுதுங்களா டீட்டெயில்ஸ் போதுமா அப்படிங்கிறாரு. காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இது வேறு ஸ்கூல் சேர்க்க போகிறீங்களா அப்படின்றாங்க. என்ன மிஸ் இதுக்கு கூட ஏதாவது கேட்க போகிறீங்களா, எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூ, அதனால தான் நாங்கள் இதை டிசைட் பண்ணியிருக்கோம், நான் என்னென்னு பார்த்துக்கிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அது ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா காவேரிக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே போயிடுது. அம்மு இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டாளா, நம்மளால தான் அவர் வேறு ஸ்கூல் மாற்ற போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகிடுது. ஆனால் இதை பேசி முடிச்சதுக்கப்புறமா விஜய்க்கு ரொம்பவுமே மனசு தாங்க மாட்டேங்குது. காவேரி கிட்ட இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நேராக போயிட்டு அவரோட கபோர்டை திறந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாப்பா வந்து பார்த்துட்டு என்னப்பா அது அப்படிங்கிறாங்க. அம்மு வந்ததை பார்த்தோன்னே டக்குன்னு அவர் கண்ணை தொடச்சிட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைக்கிறாரு. அப்பா எந்த ஃபோட்டோப்பா அது, அதை பார்த்து நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, என்னப்பா அம்மா ஃபோட்டோவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. அப்பா என்னன்னு காட்டுங்கப்பா அப்படிங்கும்போது இல்லைடா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்முவுக்கு வேறு பேச்சை கொடுத்து அப்படியே அந்த சைடு இது பண்ணிவிட்டு உட்கார வச்சிடுறாரு. ஆனால் அம்முவுக்கு இது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. சரின்னு பாப்பா உட்கார வச்சுட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே பாப்பாவுக்கு ஒரே யோசனை, அப்பா ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து தானே அழுதாரு, அது யாருன்னு நம்ம பார்க்கணுமே, ஒருவேளை நம்ம அம்மா ஃபோட்டோவோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கபோர்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறா பாப்பா. அது மேலே இருக்கிறதுனால ஏறி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக விஜய் வெளியில் வந்துடுறாரு. பார்த்தோன்னே அம்மு அங்கே ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதை தான் எடுக்க போகிறாங்கிறது விஜய்க்கே தெரிஞ்சிடுது. டக்குன்னு வந்துட்டு அம்மு என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அம்மு இந்த மாதிரிலாம் ஏறக்கூடாது, மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவா, வாங்கி வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடுறாரு. இப்போவும் அம்முவால் அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியல, ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ ஈவினிங்க்கு மேலே பார்த்தா அங்கே செல்வி அக்கா வந்துட்டு அம்முவை சாப்பிட கூப்பிட்றதுக்காக வராங்க. பாப்பா வந்துட்டு எனக்கு பசிக்கலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சின்னையா அவங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்குது பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் ஏன் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரில சின்னையா, நான் போய் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டுட்டேன், பசிக்கலனே பாப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாங்க. சரின்னு விஜய் நேராக போயிட்டு அம்மோ என்னடா டைம் ஆகிடுச்சு சாப்பிட வேணாமா, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு பசிக்கலை, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அம்மோ இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடணுன்னா எனக்கு சாரதா பாட்டிக்கிட்ட பேசணும், அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. விஜய்க்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி இந்தா பேசிவிட்டு நீ உடனே சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வாங்கிட்டு இப்போ கால் பண்ணுறாங்க. இப்போது காவேரி கால் பண்ணுறா அப்படின்னோடனே இப்போ சாரதாம்மா ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ தம்பி அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மோ சொல்லுடா என்ன பண்ணுறீங்க பாப்பா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் சாப்பிடவே இல்லை இன்னும் அப்படிங்கிறாங்க. என்னடா மணி என்னாவது இன்னும் சாப்பிடாம இருக்க பாப்பா அப்படிங்கும்போது இல்லை பாட்டி எனக்கு காவேரி மிஸ் கிட்ட பேசணும், மிஸ் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. காவேரி மிஸ் கிட்ட பேசணுமா, ஏண்டா ஸ்கூலில் நீ பார்த்துருப்பல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் ஸ்கூலுக்கே போகலை, அப்பா அவர் சொல்கிற வரைக்கும் என்னை ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சாரதாம்மாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. என்னடா சொல்கிற, நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இனிமேல் நான் என்றைக்கு போவேனே தெரியல, நான் காவேரி மிஸ் கிட்ட பேசணும், ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி அம்மு உங்ககிட்ட பேசணுமாண்டி அப்படிங்கிறாங்க. அம்முவா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அம்மு அப்படிங்கிறாங்க. காவேரி மிஸ் அப்படின்னோடனே சொல்லுடா ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல பாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ் இனிமே நான் ஸ்கூலுக்கு அப்பா எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டீங்கல்ல, அதனால தான் அப்பா என்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காவேரிக்கே ஒரு மாதிரி ஆகுது. சாரதாம்மா பார்த்து அப்படியே காவேரியை முறைக்க
அழைக்கிறாங்க. அப்போ உடனே மிஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு வீடியோ கால் வரீங்களா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. அப்போது எல்லாருமே பார்க்குறாங்க அம்முவை. எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு, காவேரி மிஸ் இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ உங்களுக்கு என் அம்மாவை காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அம்மாவை காட்ட போறியா, அம்மா ஃபோட்டோவாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு எடுத்து இப்போ காட்டின உடனே பார்த்துட்டு காவேரிக்கே ஷாக் ஆகுது. மிஸ் பார்த்தீங்களா, என் அம்மா அப்படியே உங்களை மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே காவேரிக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடுது. அம்மு என்னடா சொல்கிற, அந்த ஃபோட்டோவை நல்லா பக்கத்தில் வச்சு காட்டு அப்படின்றாங்க. சரின்னு பக்கத்தில் வச்சு காட்டும்போது பார்த்தா இப்போ அதை பார்த்த உடனே காவேரிக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் இந்த இடத்துல அவங்க கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு அம்மு சரிடா நான் அப்புறமா பேசுகிறேன், உனக்கு மிஸ்ஸுக்கு இன்னொரு கால் வருது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இப்போ சாரதாம்மாவை பார்த்து கற்றுன்னு கத்துறாங்க. பாத்தியாம்மா, அந்த ஆள் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தில்ல, இப்போ அந்த ஆள் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தியா, குழந்தைக்கு ஆசையை காட்டுறதுக்காக நானும் அந்த ஆளும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எப்படி ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிவினுக்கா இருக்கட்டும், யமுனாக்கு, கங்காக்கு, நர்மதாக்கு, அப்புறம் சாரதா மக்களை என்ன பேசுறதுனே தெரியல. இவ என்ன இந்த அளவுக்கெல்லாமா இப்படி கீழ்த்தரமாக யோசிக்கிறா, உண்மையான விஷயத்தையே இவ வேற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காவேரி, அந்த தம்பியை பார்த்தா உன் ஃபோட்டோவையும் அந்த தம்பி ஃபோட்டோவையும் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுற தம்பி மாதிரியாடி உனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா, அப்புறம் எப்படிம்மா, நான் எப்போம்மா இந்த ஆள் கூட கல்யாணம் பண்ணேன், இந்த ஆள் கூட நிற்கிற மாதிரி ஃபோட்டோவை அம்மு காட்டுறா எனக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் அம்மு கிட்ட வந்துட்டு ஆசையை வளர்த்துருக்காரு அவர். இவருக்கு இருக்க ஆசையை அம்மு கிட்ட சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி தான் பண்ணுறாரு, அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சாரதாம்மாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏண்டி, உலகத்தில் ஒரே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி காவேரியோட அம்மாவும் ஒரே மாதிரியே இருந்திருப்பாங்க போல், அதுக்காக எல்லாமே நீ தான் சொல்லி நினச்சிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாம்மா திட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ சாரதாம்மா திட்டிட்டு போனதுக்கப்புறம் இப்போ காவேரிக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட டைரி நம்மக்கிட்ட தானே இருக்குது, அதை நம்ம ஒழுங்காக கூட படிக்கலையா, அந்த டைரியை படித்தா தான் நமக்கு என்னன்னு தெரியும், அதில் ஒருவேளை ஃபோட்டோ எதுவும் ஒட்டியிருக்கிறது சான்ஸ் இருக்குது, இல்லை என்னங்கிறத எழுதியிருக்கலாம்ல, நம்ம அந்த டைரியை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டைரியை படித்ததுக்கப்புறமா தான் காவேரி தான் அந்த குட்டி காவேரியோட அம்மா அப்படின்னு தெரிய வருமா, இல்லை இந்த மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.